Dear 12th standard students, in example 7.49, find the absolute extreme of the functions f of x is equal to 3 cos x. Absolute extrema அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா absolute maximum கேட்டிருக்கிறாங்க, absolute minimum கேட்டிருக்கிறாங்க. 3 cos xன்னு ஒரு கர்வ் கொடுத்துருக்குறாங்க. அதோட இன்டர்வல் வந்து 0லேருந்து 2π வரைக்கும் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 cos x எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன். இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்குதுன்னு வச்சுப்போம், சும்மா சொல்கிறேன். இதுதான் என்னுடைய 3 cos xன்னு வச்சுப்போம். டயக்ராம்லாம் எதுவும் தேவையில்லை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ என்ன ஆயிருக்குன்னா சில சமயத்தில் உங்களுக்கு அது அதிகபட்ச உயரத்தில் இருந்திருக்கும். இதுதான் அதிகபட்ச உயரம். இதுக்கு பேர் தான் f of xன்னு சொல்லுவாங்க, அல்லது yன்னு சொல்லுவாங்க, உயரம். அதே மாதிரி ஷம டெப்த்து, ஷம பள்ளத்துக்கும் போயிருக்கும். இது மினிமம், இது கம்மியான இது உயரம் கிடையாது, இது டெப்த்து. அதனால் இது மினிமமாக இருக்கும். இது பேரும் y தான் சொல்லுவாங்க, f of x தான் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் உயரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் எங்கேயாவது உயரத்தில் இருந்திருக்கலாம், அதிகபட்ச உயரம் இங்கே இருந்திருக்கலாம், இல்லை இங்கே இருந்திருக்கலாம், இங்கே இருந்திருக்கலாம், எங்கேனா இருந்திருக்கலாம். இந்த உயரத்தில் எது பிக்கெஸ்ட் ஆன்சரோ அதுதான் உங்களுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம். அந்த உயரத்தில் எது ஸ்மாலஸ்ட் ஆன்சரோ அதுதான் அப்சல்யூட் மினிமம். அப்போ இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம், உயரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கர்வு வளைஞ்சி 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 போயிருக்கும்பா. இப்போ எங்கே அதிகபட்ச உயரங்குது, எங்கே குறைஞ்சபட்ச உயரங்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா கொடுத்துருக்கிற சம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். நம்மக்கிட்ட கொடுத்துருக்க சம் f of x is equal to 3 cos x. இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்பா. f dash x is equal to 3 cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x. மைனஸ் sin x. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா லெட்டு f dash x equal to 0ன்னு போட போகிறேன். இது போட்டால் என்ன நடக்குன்னு சொல்கிறேன் நான். minus 3 sin x is equal to 0. sin x is equal to 0 by minus 3. sin x is equal to 0. sin x எப்போல்லாம் 0 வரும்னா sin x நிறைய இடத்துல 0 வரும். sin 0 0 தான், sin pi 0 தான், sin 2π 0 தான், 3π 0 தான், 4π 0 தான், 5π 0 தான், 6π 0 தான். ஷெம ஆன்சர் வரும். எக்ஸுக்கு நிறைய ஆன்சர் வரும். ஆனால் உங்களோட இன்டர்வலில் தான் நீங்கள் எடுக்கணும். 0லேருந்து 2π வரைக்கும் தான் உங்களுக்கு லிமிட்டு. நீங்கள் இதெல்லாம் தாண்டி போகவே கூடாது. அப்போ 0க்கும் 2πக்கு நடுவில் என்ன இருக்குது, பை தான் இருக்குது. அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மட்டும் தான் எடுத்துக்கணும். பிலாங்ஸ் டு 0,2π. 0,2π. இந்த இடைவெளியில் தான் உங்களோட இன்டர்வல் இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. போச்சுன்னா விட்டுறணும். இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, இவெல்லாம் தேவையில்லை. இவெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. 3π 4πலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த இன்டர்வலில் தான் இருக்கணும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இன்டர்வலில் தான் அது இருக்குது. ஃபைன். இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். இது என்ன சார் பை? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் நம்பர்னால் அந்த கர்வு பெண்டான இடமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை, இது 0 இது 2π, நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துங்க பை. இங்கே பெண்டாக இருக்குதுக்கு, அது பெண்டாகிக்குது பாருங்கள். சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த படம் வரைஞ்சா, அதுக்கு தகுந்த மாதிரி அது பெண்டாகிக்குது. இந்த இடம் பைன்ற இடத்துல பெண்டு இருக்குது, வேறு எங்கேயுமே பெண்டு இல்லை. அப்போ இந்த இடத்துல பெண்டு இருக்குது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பையில். ரைட். அப்போ கர்வ் எங்கே பெண்டாச்சு நமக்கு இந்த ஈக்குவேஷனை பார்த்தா தெரியாது, இந்த ஃபங்க்ஷனை பார்த்தா தெரியாது. ஈக்குவல் டு 0, f dash x equal to 0 போட்ட உடனே பெண்டை கண்டுபிடிச்சிடலாம். அந்த பெண்டுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ we have found the bend. சரி, இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி 2 ஆன்சர் இருக்குது. இப்போ ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இது எல்லாத்தையும் போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் சப்ஸ்டிட் பண்ணால் தான் உயரம் வரும், அதான் y கண்டுபிடிக்க முடியும். அப்போது when x is equal to 0 வச்சு நீங்கள் f of x கண்டுபிடிச்சா ஆகணும். அதுக்கடுத்து ஹெட்டிங் when x is equal to போன கண்டுபிடிச்சிங்களே பை, அதை வச்சு f of x கண்டுபிடிச்சாகணும். அதுக்கடுத்தது when x is equal to இன்னொன்று இருக்குது இந்த கார்னர் 2π, அதை வச்சு f of x கண்டுபிடிச்சா ஆகணும். அப்போ இந்த வேல்யூஸ்லாம் f of x சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே f of 0. இதில் போயிட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ என்ன வரும்னா 3 cos 0. cos 0ஓட ஆன்சர் 1பா. அப்போ 3 into 1 ஆன்சர் இஸ் 3. சரி, அடுத்தது ட்ரை பண்ணி பாருங்கப்பா. f of பை 3 cos π. cos πயோட ஆன்சர் -1பா. அப்போ -3 அடுத்த ஆன்சர். இதுதான் உங்களுக்கு உயரம். y is equal to f of x. இதான் உங்களோட உயரம் கண்டுபிடிச்சுக்கிறீங்க ஒன்று ஒன்றா. இப்போ இந்த உயரம் கண்டுபிடிச்சிட்டிங்க. இது 3.
இந்த உயரமும் கண்டுபிடிச்சிட்டிங்க -3 கீழ்ப்பக்கம் போயிருக்குது கீழ்ப்பக்கம் -1 -2 -3 கீழ்ப்பக்கம் போயிருக்கு when x is equal to 2 pi கண்டுபிடிச்சிடலாமா இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா அப்போ f of 2 pi is equal to 3 cos 2 pi cos 2 pi ஓட ஆன்சரும் 1பா அதனால் ஆன்சர் 3 cos 2 pi னா 360 டிகிரி 360 டிகிரினாலும் 0 டிகிரினாலும் ஒன்று தான் 360 டிகிரினாலும் 0 டிகிரினாலும் ஒன்று தான் 2 pi னா 360 டிகிரி 360நாலும் 0நாலும் ஒன்று தான் அதனால் ஆன்சர் 1 தான் வரும் 3 இப்போ இங்கேயும் 3 தான்ப்பா உயரம் அப்போ அதிகபட்ச உயரம் 3 தான் குறைஞ்சபட்ச உயரம் -3 அப்போ இதில் பிக்கெஸ்ட் நம்பர்னால் ரெண்டுமே சேம் நம்பராக தான் வந்திருக்குது அதனால் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கம்மியான நம்பர் இது தான் therefore நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் என்ன எழுதணும்னா absolute maximum is equal to +3 and absolute minimum is equal to -3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதி சம்மா க்ளோஸ் பண்ணணும் ஓகே தேங்க்யூ